இயேசுவில் அன்பானவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 1-4, 4வது அதிகாரம் 14-21. இயேசுவினால் நிகழ்த்தப்பட்ட பல காரியங்களையும் பலரும் எழுத முயன்றிருக்கின்றனர். ஆனால் இறைவார்த்தையை அறிவித்தும் அந்த ஊழியர்கள் நம்மிடையே பலர் இருக்கின்ற இவ்வேளையில் அவர்களிடமிருந்து கேட்டு தெரிந்து கொண்டது, தொடக்கத்திலிருந்தே கருத்தாய் ஆய்ந்து பார்த்தது, இவைகள் வழியாக அவற்றை ஒழுங்குபடுத்தி உமக்கு எழுதுவது நலமென கண்டேன். லூக்கா நற்செய்தியை அவர்கள் வாய்மொழியாக கேட்டது, போதித்ததை அறிந்தவர்களிடமிருந்து கேட்டு தெரிந்து கொண்டது, ஆய்வு செய்தது, இவைகளிடமிருந்தெல்லாம் வரிசையாக ஒரு வரலாற்றை போல, பைபிள் ஒரு வரலாற்று புத்தகம் அல்ல, மீட்பின் வரலாறு. ஆனாலும் ஓரளவிற்கு ஒரு வரலாற்று புத்தகம் போல உண்மைக்கு உண்மையாய் எழுத லூக்கா முயன்றிருக்கிறார். இது நமக்கு என்ன சொல்லுகிறது? நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இயேசு ஆயிரம் காரியங்களை செய்கிறார். இந்த உண்மைகளை மற்றவர்களுக்கு தெரிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. எழுத்தினால் சொல்லலாம், அறிவிப்பதன் வழியாக பறைசாற்றலாம், மற்றவர்களோடு தொடர்பு கொள்ளுகின்ற உறவு முறைகளில் செயல்பாடுகள் வழியாக நாம் யார், எந்த நற்செய்தியினால் நாம் உண்மையிலே தாங்கப்பட்டு இருக்கிறோம், வழிநடத்தப்படுகிறோம் என்பதை நாம் அறிவிக்க வேண்டும். அது நம்முடைய கடமை. ஏதோ கோயிலுக்கு போனோம், வந்தோம், நாம் உண்டு, கோயில் உண்டு, வீடு உண்டுன்னு இருக்கிறதெல்லாம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. அறிவித்து வாழ வேண்டும், உண்மைக்கு சான்று பகர்ந்து வாழ வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கலிலேயாவுக்கு திரும்பி போகிறார். தூய ஆவியினால் வழிநடத்தப்பட்டு கலிலேயாவிற்கு திரும்பி போகிறார். தொழுகை கூடத்திற்கு செல்லுகிறார். அவர் வளர்ந்த ஊராகிய நசரேத்தின் ஜபக்கூடத்திற்கு செல்லுகிறார். அங்கே சென்று அவரிடம் எசாயாவின் சுருளேடு கொடுக்கப்பட்டது. அதை வாசித்து, ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார், ஏழைகளுக்கு நற்செய்தி, சிறைப்பட்டோருக்கு விடுதலை, பார்வையற்றோருக்கு பார்வை என்று முழக்கமிட, ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்ப, ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்க ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார் என்ற பகுதியை வாசித்து, இது இன்று நிறைவேறுகிறது என்று சொல்லுகிறார். நாம் இயேசுவை நம்புகிறோம் என்றால், நம்மிடம் இயேசு இருக்கிறார் என்றால், நாம் உண்மையிலேயே இயேசுவினுடைய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு இந்த உலகிற்கு அனுப்பப்பட்டு இருக்கிறோம். ஒரு நம்பிக்கையாளனாக, ஒரு அருட்திரு குருவாக, ஒரு அருட்கன்னியராக, அருட்சகோதரராக அனுப்பப்பட்டு இருக்கிறோம் என்றால், நாம் முதலில் என்ன நம்ப வேண்டும்? நம் வழியாக சிறைப்பட்டோருக்கு கடவுள் விடுதலை அளிக்கிறார். பாவச்சிறையிலிருந்து தளர்ந்து போன இதயம் மறுபடியும் உயிர்த்தெழச் செய்வது, ஆறுதல் அளிப்பது, மகிழ்ச்சி ஊட்டுவது, பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வை தெரிவிப்பது என்பது இந்த ஊனக்கண்களின் பார்வை என்று மட்டுமல்ல, அதையும் நாம் செய்ய முடியும் என்று நம்ப வேண்டும். நம்முடைய உள்ளத்தின் பார்வை பல சமயங்களிலே மறைக்கப்பட்டுள்ளதே, பலருக்கு மறைக்கப்பட்டுள்ளதே. அதிலிடமிருந்து அவர்களுக்கு விடுதலை தருவது நம்முடைய கடமை. அந்த ஆற்றல் நம்மிடம் உண்டு. பேய்களை விரட்ட ஆற்றல் உண்டு, நற்செய்தி அறிவிக்க ஆற்றலும் கடமையும் உண்டு. அந்த நம்பிக்கை நம்மிலே எழ வேண்டும். ஆண்டவர் கடைசியாக என்ன சொல்லுகிறார்? அது இன்று நிறைவேறுகிறது, என்னில் நிறைவேறுகிறது. நம்மில் நிறைவேற வேண்டாமா? ஆண்டவருடைய பிரதிநிதிகள் நாம் அல்லவா? ஆண்டவருடைய சீடர்கள், சீடத்திகள் என்றால் ஆண்டவர் நம்மிலே இருந்து பிரதிபலிக்க வேண்டாமா? அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். அன்பின் கடவுளே, எங்களில் நீர் பொதிந்துள்ள உண்மைகள் திருமுழுக்கு வழியாக, அருட்சாதனங்கள் வழியாக, கிறிஸ்துவை நம்புவதன் வழியாக, நம்பி வாழ்வதன் வழியாக, சான்று பகர்வதன் வழியாக எங்களில் நீர் பொதிந்து வைத்துள்ள உண்மைகளுக்கு செல்லுகின்ற இடமெல்லாம் நாங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளுகிறோமோ அவர்களிலெல்லாம் இந்த நம்பிக்கையை ஏதாவது ஒரு வகையில் அவர்களில் விதைக்க வேண்டும். எங்களுக்கு அந்த வரம் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.